கடவுளே, இந்த யோசனையை என் வீட்டுக்காரங்க சொன்னாலும் அவங்க மூலியமா நீயே வந்து சொன்னதா தான் நினைக்கிறேன். கடவுள் விட்ட வழி, நீதான் எங்க கூட துணையா இருந்து எல்லாத்தையும் நல்லதாக்கி தரணும். அண்ணே, இந்த நோட்டீஸ் எல்லாம் இந்த ஏரியால இருக்கிற எல்லா ஸ்கூலுக்கும் கொடுங்க. சரிம்மா. எல்லா இடத்துலயும் போஸ்டர் ஒட்டுங்க. குறிப்பா எந்த ஜங்ஷன்லயும் ஒட்டாம விட்டுறாதீங்க. ஓகே வள்ளி. அப்புறம் லோக்கல் டிவி சேனல்ல, நியூஸ் பேப்பர்லன்னு எல்லா இடத்துலயும் நியூஸ் வர மாதிரி பாத்துக்கோங்க. சரிம்மா. அண்ணே, நான் ஒரே ஒரு பத்திரிக்கை மட்டும் எடுத்துக்கிறேன். ஒண்ணு என்னம்மா, எல்லாத்தையும் எடுத்துக்க. இல்லண்ணே, ஒண்ணு மட்டும் போதும். என்னங்க, இன்விடேஷன் பாருங்க. வேண்டாம். இத வாங்கி கூட பார்க்க மாட்டியலா? இது பாதி இப்ப நான் என்ன பண்ண போறேன்? அதான் பிரிண்ட் போட்டல. இதுக்கு மேல நான் ஏதாவது சேஞ்சஸ் சொன்னா பண்ண முடியுமா? இல்ல தானே? எல்லாமே உன் இஷ்டத்துக்கு பண்ணிட்டு இருக்கல. போ, அப்படியே பண்ணு போ. இது வேற வள்ளி, இதுக்கெல்லாம் ஒன்றும் கவலைப்படாத. இந்த ஐடியாவை சொன்னதே மாப்பிள்ள தானே. கொஞ்சம் கொஞ்சமாக தான் மாப்பிள்ளையோட மனசு மாறும். எந்த காரணத்தை கொண்டும் நீ சோர்ந்து போகக்கூடாது. தேனி மாதிரி சுறுசுறுப்பா இருக்கணும். ஆமா, முதல் இன்விடேஷன் யார் கொடுக்க போற? ஃபீஸ் கூட கட்ட முடியாம இருக்காமா. இந்த வருஷம் எந்த ஃபீஸுமே கட்டலமா. எக்ஸாம் ஃபீஸ் கூட கட்டல. அது ஒரு 10,000 வருமா. சரி அண்ணே. இந்த வள்ளி, இது உன் கையாலே கொடுத்துரு. இந்தாங்க சார். என்ன சார் கண்ணு கலங்குறியே? வருஷம் ஸ்டூடெண்ட்டுக்கு ஹெல்ப் பண்ண நினைப்போம், ஆனா முடியாது. இந்த வருஷம் கடவுளா பார்த்து உங்களை அனுப்பி வச்சிருக்காருமா. ஆமா சார், எங்களை கடவுள் தான் அனுப்பி வச்சிருக்கா. எங்க மேல உங்களுக்கு எந்த சந்தேகமும் வேண்டாம். 1ஆம் தேதி கரெக்டா சம்பளம் வந்துடும். அதே மாதிரி உங்களுக்கு டியூவும் கரெக்டா வந்துடும். ரொம்ப நன்றி சார். ஆல் தி பெஸ்ட் சார். போயிட்டு வாங்க. இன்னும் பல ஸ்டூடெண்ட் அனுப்பி வைங்க சார். கண்டிப்பா நான் ரெஃபர் பண்றேன் சார். தேங்க்யூ. பாத்தீங்கல்ல, நல்லதுக்குன்னு ஆரம்பிக்கும் போது எவ்வளவு நல்ல விதமா போகுதுன்னு. ஆமா வள்ளி, இதே மத்த ஃபைனான்ஸ் கம்பெனியா இருந்தா பொண்டாட்டி தாலி வச்சு குடிக்க போறாட்டியும் நீ கொத்தடிமைதான். உன்னால என்ன பண்ண முடியும்? நாங்க சொல்றத கேட்டுட்டு ஒழுங்கா இருந்தா உனக்கு 3 வேளை சாப்பாடு கிடைக்கும். மத்தவங்களை துரத்துன மாதிரி ஒன்னையும் இந்த வீட்டை விட்டு துரத்துனன்னு வெய்ய, நீயும் சோத்துக்கு அலையணும். ரொம்ப மிரட்டாதீங்க. உங்களுக்கு கீழே தான் நான் நினைக்கிறீங்க. ஆனா எங்க அக்கா கீழே தான் நீங்க இருக்கீங்கன்னு எனக்கு தெரியும். என் அக்கா சொல்லிதான் இதெல்லாம் செஞ்சுட்டு இருக்கீங்கன்னு எனக்கு தெரியும். அக்கா ஏன் இன்னும் வரலன்னு தெரியுமா? அவங்க சொன்ன ஏதோ ஒரு முக்கியமான வேலை உங்ககிட்ட முடிக்காம இருக்கு. நீங்க என்ன இப்படி கேவலப்படுத்துறீங்கன்னு தெரிஞ்சா அக்கா உங்க 2 பேரையும் சும்மா விட மாட்டாங்க. ஏய், சும்மா அக்கா அக்கான்னு சொல்லாத. வசுந்தரா எனக்கும் அக்கா தான். வயசுல மூத்தவங்கிறதுனால உங்களுக்கு அக்காவா இருக்கலாம். என்ன மாப்ள, என்னாச்சு? வட்டி கட்டுறதுக்கு ஒரு நாள் லேட் ஆனா கூட வட்டிக்கு வட்டி போட்டு வச்சிருக்காங்க மாமா. ஓ, நாம வச்சிருந்த எல்லா இலவச ஸ்கீமையும் கட் பண்ணி வச்சிருக்காங்க. 2 வாரம் வட்டி கட்டாம இருந்தா அந்த நகை எல்லாத்தையுமே ஏலத்துக்கு விட்டுருக்காங்க. இப்படி எல்லாம் பண்ணுவாளா? இப்படி எல்லாம் பண்ணா நம்ம கம்பெனி பேர் என்ன வருது? இது நம்ம கம்பெனி இல்ல, அவங்க கம்பெனி. போ. கம்பெனி நம்ம கம்பெனியா இல்லாம போனாலும் கஸ்டமர்ஸ் நம்ம கஸ்டமர்ஸ் தானே. அதெல்லாம் நினைச்சாதான் எனக்கு மனசு ரொம்ப கஷ்டமா இருக்கு. இங்க பாரு, வர 25ஆம் தேதி ஆக்சுவலி ஒரு 100 பேரோட நகையை அவங்க ஏல விட போறாங்க. அவங்க நாமளா இருந்தா நோட்டீஸ் அனுப்புவோம், இன்னும் கொஞ்சம் அவகாசம் கொடுப்போம். இல்ல கூப்பிட்டு பேசி அவங்களோட சூழ்நிலையை புரிஞ்சுக்கிட்டு
ஏதாவது தள்ளுபடி பண்ணி அக்கவுண்ட க்ளோஸ் பண்ணுவோம். ஆமா ஆமா, இவங்க ஆளை க்ளோஸ் பண்ற மாதிரிலாம் நடந்துக்கிறாங்க. அந்த ஒவ்வொரு நகையும் அவங்களுக்கு எவ்வளவு முக்கியமானதா இருக்கும். அவங்களுக்கு ஒரு நினைவு சின்னமா இருக்கும். அதை ஏலத்துல விட்டா அது எப்படி அந்த நகையை அடகு வச்சவங்களால தாங்கிக்க முடியும்? எனக்கும் அதே கவலையாக தான் இருக்கு. சீரியஸாக என்கிட்ட மட்டும் அந்த பணம் இருந்துச்சுன்னு வையேன், ஏழை எல்லாத்தையும் நானே எடுத்து நகையோட சொந்தக்காரங்க கிட்ட அவங்கவுங்க நகையை அவங்கவுங்க கிட்ட நானே திருப்பி கொடுத்துருவேன். இப்பவும் ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க. அந்த நகையை அதுக்கு உரிமையானவங்க கிட்டயே கொண்டு போய் சேர்க்க முடியும். எப்படி? செஞ்சேன்னு கணக்கு போட்டு பார்த்தா கூட ஒன்றும் மிஞ்சாது. விட்டு கொடுத்து போகணும். அதனால நம்ம ஒன்றும் குறைஞ்சு போயிட மாட்டோம்ல. எனக்கு எங்கள் அக்கா இப்போ ஹாஸ்பிட்டலில் இருந்து வரணும். எனக்கு அதை பற்றி மட்டும்தான் யோசனை. எப்போ பார்த்தாலும் அக்கா அக்கான்னு புலம்பாத மாப்ள. உங்களுக்கு எங்கள் அக்காவை பற்றி என்ன தெரியும்? கோவப்படாத மாப்ள. எப்படி கோவப்படாமல் இருக்கிறது? அந்த மாதிரி ஒரு அக்கா உங்களுக்கு இருந்திருந்தா தெரிஞ்சிருக்கும். அவங்கள பிரிஞ்சிருந்தா தெரிஞ்சிருக்கும் உங்களுக்கு. உங்களுக்கு தான் அக்காவே இல்லையே. அந்த மாதிரி ஒரு அக்கா இருந்தால் நீங்கள் தான் உருப்பட்டிருப்பீங்களா? சரி மாமா, சாரி. ஹர்ட் பண்ணுறதுக்காக அப்படி பேசிட்டேன் நான். அந்த மாதிரி ஒரு அக்கா கூட வாழ்ந்திருந்தால் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அதை நினச்சி அப்படி சொல்லிட்டேன். இப்போ கூட என்ன, அந்த வள்ளி பேச்சை எடுத்தனால தான் இந்த மாதிரி சண்டைலாம் வருது. நீ தப்பா பேசிட்டு தப்பா தூக்கி வள்ளி மேல போடாத. உனக்கு உங்க அக்காவோட ஒரு பக்கம் தான் தெரியும், எங்களுக்கு அவங்களோட மறுபக்கமும் தெரியும். இங்கே பாருங்க, என்னை பற்றி என்ன வேணால் பேசிக்கங்க, சரியா? நான் அமைதியாக இருந்துருவேன். அக்காவை பற்றி யாராவது தப்பாக பேசுனீங்க சொல்லிட்டு அவ்வளோதான், அமைதியாக கட் இருந்துருவேன். பண்ணாலும் திரும்ப கூப்பிட்டுக்கிட்டே இருக்காங்க. யாரா இருக்கும்? ஹலோ சமுண்டி, நான் சாரு பேசுறேன். கட் பண்ணிடாத. சாருவா? என்ன வேற ஏதோ நம்பர்ல இருந்து கால் பண்ற? அதெல்லாம் இருக்கட்டும், நான் இப்ப சொல்றத கொஞ்சம் கவனமா கேளு. சாரு, இப்ப சொல்லு, உனக்கும் வசு அம்மாவுக்கும் என்ன சம்பந்தம்? யார் அந்த வசு? ஏய் வள்ளி, என்ன கத்தி? மாப்ள கேளு, நான் சொல்றேன் கேளு. மாப்ள வள்ளி, ஏய், என்ன சொல்ற? சரி, நீ அங்கேயே இரு, நான் வரேன். ஓகே. பாத்தீங்களாங்க, இப்ப நான் சொல்றத நம்புறீங்களா? எனக்கு இந்த ஃபைல் மேலேயும் நம்பிக்கை இல்லை, நீ சொல்றதுலயும் நம்பிக்கை இல்லை. எல்லாத்தையும் மூடிக்கிட்டு இருக்காமா. இப்படி இருந்தா வசுந்தரா அண்ணி பண்ண தப்பு எப்படிமா தெரியும்? ஏங்க, நானும் பார்த்துட்டு இருக்கேன், திரும்ப திரும்ப ரெண்டு பேரும் அதேவே பேசிட்டு இருக்கீங்க. சரி சொல்லுங்க, என்ன தப்பு பண்ணாங்க அக்கா? என்ன வயித்துல சுமந்து பெக்கல, அவ்வளவுதான். என்னை வளர்த்து ஆளாக்குனது எல்லாமே எங்க அக்கான்னு உங்களுக்கு தெரியாது. எனக்கு லைஃப் கொடுத்ததே அவங்க தான் தெரியாது. உனக்கு லைஃப் கொடுக்கல மாப்ள, உன் லைஃபை கெடுத்துக்கிட்டு இருக்காங்க. என்ன கெடுத்தாங்க அவங்க? உங்களுக்கு என்ன தெரியும்? எங்க அக்கா இல்லைன்னா எனக்கு எதுவுமே இல்லைன்னு தெரியாது உங்களுக்கு. வசுந்தரா உன் அக்காவே இல்லையா? இதெல்லாம் தேவையா இப்போ? இல்ல வள்ளி, இந்த மாதிரி நடக்கும்னு எனக்கு முன்னாடியே தெரியும்னு. இதுக்காக தான் இந்த உண்மையை அவங்க கிட்ட சொல்லாதேன்னு படிச்சு சொன்னேன். நீங்க தான் கேட்காம சட்டுன்னு சொல்லிட்டீங்க. அப்படியே மூடி வச்சு என்னம்மா செய்ய போற? மாப்பிள்ளைக்கு நல்லவங்க யாரு கெட்டவங்க யாருன்னு தெரிய வேணாமா? தெரிஞ்சு இப்ப என்ன ஆச்சு? கூட இன்னும் கொஞ்சம் மன நஷ்டம்தான் லாபம். இதுல இருந்து எப்படி இவங்களை மீட்க போறேனே தெரியல. அடுத்து என்ன செய்ய போறோம்னு எனக்கு குழப்பமாவே இருக்கு. நீ எதுக்குமா குழப்பிக்கிற? குழப்பத்துல இருக்கிறது மாப்பிள்ள, அந்த குழப்பத்துல இருந்து தெளிவாக வேண்டியது மாப்பிள்ள. ஆனா அவங்க தெளிவா இருக்க மாதிரி தெரியல. என்ன எல்லாம் ஆயிடுமா. நீ மாப்பிள்ளைக்கு எல்லாமே நல்லதுதான் செஞ்சிருக்க. கொஞ்சம் டைம் கொடு. மாப்பிள்ளை தனியா உட்காந்து யோசிக்கிட்டோம், அப்புறம் மாப்பிள்ளைக்கு எல்லாமே புரியும். கொஞ்ச நேரத்துல கதவை திறந்துட்டு வருவாப்ல. அது வரைக்கும் கொஞ்சம் பொறுமையா இருமா. வெளியே உட்காந்துட்டு இருந்தா கூட அவங்க முகத்தை பாத்துக்கிட்டே இருந்திருக்கலாம். பக்கத்துல போய் ஆறுதல் சொல்லலாம். இப்படி தனியா போய் ரூம்குள்ள உட்காந்துட்டு இருக்கிறது மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. எனக்கும் தாம்மா மனசு கஷ்டமா இருக்கு. உன்னை மாப்பிள்ளை புரிஞ்சுக்காம இருக்காப்லன்னு
என்ன பண்றது? இல்லண்ணே, அவங்க வெளியில வந்தாதான் எனக்கு நிம்மதி. அதுக்கு என்ன செய்ய போற? அவங்க எப்ப வேணாலும் வரட்டும், அது வரைக்கும் நான் இங்கே உட்கார்ந்திருக்க போறேன். ம், ம்.